இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் வசூல் இதுவரையும் எப்படி போய்கிட்டு இருக்கு, நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம ஆண் பாவம் பொல்லாதது சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் ஆரோமலே கும்கி டூ, ஆக்சுவலா கும்கி டூ ஒரு நல்ல டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. காந்தா இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் முடிச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் இருக்க ஆன்சர் பார்த்திபன் கனவு திரைப்படம் தான். ஸ்ரீகாந்தும் ஸ்னேகாவும் நடித்த படம். ரொம்பவே நல்ல படம். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு, அதுலேயே வந்து பழைய காலத்துல வர மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த வெர்ஷன்ல வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஹரிஷ், மிஸ்டர் மணிவண்ணன், ரஞ்சித் லிங்கம், அப்புறம் அனிமே ஸ்டார்ஸ் தமிழ் ஃப்ரீ டியூட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூல்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்வி கேட்குறேன். அதுல ஒன்று வந்து, நீங்க ரீசெண்டா தமிழ் இல்லாம வேற லாங்குவேஜ்ல, அது தமிழ்ல டப்பாயே ரிலீஸ் ஆயிருந்திருக்க கூடாது. வேற லாங்குவேஜ், அது தெலுங்கா இருக்கட்டும், இல்ல கன்னடாவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இந்த படம் நான் பார்த்தேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு, கண்டிப்பா தமிழ்ல ரீமேக் பண்ணா சூப்பரா ஓடும் நீங்க சொல்ற ஒரு படம். இதை நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணா 100% சக்சஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அது என்ன லாங்குவேஜா வேணா இருக்கலாம். என்னை கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து வேஷ் லெவல் 2, அதான் அந்த ஷைத்தானோட பார்ட் 2, அந்த ஷைத்தானோட ரீமேக்லேயே பார்ட் 2 வந்ததுல, அந்த படம் ரீசெண்டாக பார்த்தேன். அவ்வளோ தாறுமாறாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதை தமிழில் ஒன்று ரீமேக் பண்ணலாம், இல்லைன்னா தமிழில் டப் பண்ணியாவது விடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த படம். இது இல்லாமல் 2வது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் எவ்வளோ படம் நம்ம சொல்கிறோம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை சொல்லும் போது உங்களுக்கு தெரியாம நான் வசூல் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால, அப்படி என்ன இருக்கு இந்த படத்துலன்னு போய் பார்த்து, அந்த படம் ரொம்ப நல்லா இருந்த படம் ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ரீசெண்டா 2-3 பேர் நீங்க சஜஸ்ட் பண்ணி நான் ஒரு படத்தை போய் பார்த்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது அப்படி ஒரு நான் சஜஸ்ட் பண்ணி நம்ம சேனல்ல வசூல் சொல்லி அந்த படம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்றீங்க, எந்த அளவுக்கு சேனல்ல இது பண்றீங்க, நோட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். ரோயி ரோயி பினாலே அப்படிங்கிற அசாமிஸ் திரைப்படம் டே 21 இந்தியாவில் 52 லட்சம், டோட்டலாக 27 கோடியே 94 லட்சம், 5 கோடி பட்ஜெட், நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஒரு டிராப்லாம் கிடையாது, பெரிய அளவுல டிராப் கிடையாது. அப்புறம் லாலோ அப்படிங்கிற குஜராத்தி திரைப்படம் டே 42 இந்தியாவில் 3 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 75 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஒரு இன்க்ரீஸ் இருக்கு ஆக்சுவலா டே 41க்கும் 42க்குமே. லாலோ பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஹக் அப்படிங்கிற படம் டே 14 இந்தியாவில் வந்து 35 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம், 21 கோடியே 60 லட்சம் இந்தியாலையும், 26 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட். அப்புறம் தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 4 கோடி, உலகம் முழுக்க 4 கோடியே 88 லட்சம், 60 கோடியே 97 லட்சம் இந்தியாவிலும், 77 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 47 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம், 18 கோடியே 80 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 24 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 38 கோடி பட்ஜெட். அப்புறம் டைசிரே அப்படிங்கிற படம் டே 21 கேரளால 24 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், டோட்டலா கேரளால 39 கோடியே 51 லட்சம், உலகம் முழுக்க 80 கோடியே 95 லட்சம், 24 கோடி பட்ஜெட். டே 20க்கும் டே 21க்கும் ஸ்லைட்டா ஒரு டிராப் இருக்கு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 21வது நாள் தமிழ்நாட்டுல 40 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம், 22 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 23 கோடியே 71 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் அப்படின்னு சொல்லலாம், சர்ப்ரைஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அப்புறம் ஆரோமலே இந்த படமே தொடர்ந்து நல்லா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கிற ஷோஸ்க்கு இருக்கிற ஸ்கிரீன்ஸ்க்கு நல்லா கலெக்ட் பண்ணுது. டே 14 தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், 3 கோடியே 55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் பட்ஜெட். கும்கி 2 நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 32 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம், 2 கோடியே 21 லட்சம் தமிழ்நாட்டில், 2 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடியே 50 லட்சம் இந்த படத்துக்கு பட்ஜெட்.
ஃபர்ஸ்ட் 2 நாள் கலெக்ஷனை தாண்டி இந்த படம் பயங்கர இன்க்ரீஸ் ஆச்சு, பயங்கர ஜம்ப் ஆச்சு. இன்னமும் நல்லா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரியே கலெக்ஷன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் காந்தா திரைப்படம் நேற்று ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் நேற்று 7வது நாள் 97 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 49 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளாவில் 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் 9 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 47 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 34 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ஸோ காந்தா 25 கோடிக்கு மேல தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அதனால கண்டிப்பா நல்ல வசூல் தேவைப்படுது. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இதே மாதிரியே ஹோல்டு பண்ணணும். நேற்று ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய படங்கள் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெரிய டிராப் இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல டிராப்பா இருந்துடக்கூடாது இந்த படத்துக்கு. அப்பதான் ஒரு வெற்றி படமா அமையும். அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் நேற்று வந்து ஃபைனலா இந்த படம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 53 லட்சம், உலகம் முழுக்க 57 லட்சம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இந்த படம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வரையுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 65 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது, அதாவது எண்ட் ஆஃப் த டே கிராஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது, ஆக்சுவல் கிராஸ், அதாவது ட்ராக்டு கிராஸ் கிடையாது, ஆக்சுவல் கிராஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 1 கோடிக்கு மேல 1.25 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தாண்டி 1.5 கோடி 1.25 கோடி எல்லாம் போச்சுன்னா எக்ஸலண்ட். அதே மாதிரியே இந்த படம் எந்த அளவுக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு பட்ஜெட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஸோ மாஸ்க் எனக்கு தெரிஞ்சு கவின் அவர்களோட முந்தைய படம், அதுக்கு முந்தைய படங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரையும். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் கிராசர்ல 10 படம் பார்க்க போறோம். அது டாப் 10 கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துல தமிழ் சினிமால அதிக வசூல் பண்ண 10 திரைப்படங்கள் பார்க்க போறோம். 2016 இருந்து 2025 வரையும். அதாவது இந்த 10 வருஷங்கள்ல ஒவ்வொரு வருஷங்கள்ல எந்த படம் தமிழ்ல வந்து ஹையஸ்ட் கிராசரா இருந்திருக்கு அப்படின்னு. இதுல 2016 என்ன படம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கபாலி திரைப்படம் தான் சரியான ஓப்பனிங், சரியான பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. 294 கோடி 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சிருக்கு. 2017 தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் திரைப்படம் 253 கோடி 75 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்படமா அமைஞ்சது. 2018 2.0 666 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசராகவும் இல்லாம இதுவரையும் வந்த தமிழ் சினிமாலே ஹையஸ்ட் கிராசரா இதுதான் இப்போதைக்கு இருக்கு. 2019 தளபதி விஜய் அவர்களோட பிகில் 303 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சுது. அப்புறம் 2020 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தர்பார் திரைப்படம் 202 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்துல அதிக வசூல் அமைஞ்சுது. 2021 அந்த கோவிட்ல கூட மக்களை தியேட்டருக்கு வர வச்ச ஒரு படம் அப்படிங்கிற பெருமை மாஸ்டருக்கு இருக்கு. 2021 அதிக வசூல் படமான மாஸ்டர் 254 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 2022 பொன்னியின் செல்வன் பாகம் 1 502 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சுது. அப்புறம் 2023 லியோ இந்த படம் வந்து 628 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சுது. அப்புறம் 2024 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 462 கோடி 79 லட்சம் வந்து வசூல் பண்ணி 2024 அதிக வசூல் படமா அமைஞ்சது. ஸோ 2025 பொறுத்தவரையும் அதிக வசூல் திரைப்படம் கூலி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் 527 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இனிமே நவம்பர் டிசம்பர்ல ஏதாவது ஒரு படம் வந்து இந்த படத்தோட 500 கோடிக்கு மேல வசூல் பண்ண போதானா, அப்படி எந்த படமும் வரல. ஆப்வியஸ்லி 2025 அதிக வசூல் திரைப்படம் கூலி தான். இது இல்லாம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி இந்த வருஷத்தோட தமிழ்நாடு ஹையஸ்ட் கிராசரா இருக்கு. எப்படி இருந்தாலும் 2 படங்களையும் வேற எந்த படமும் இனிமே வந்து முறியடிக்க போறது இல்ல, கூலி தான் 2025 ஹையஸ்ட் கிராசர். இந்த லிஸ்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.